என்ன சார் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார். எப்படி இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அந்த சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணார், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்கேருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஓப்பனாக என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் சார் யார்கிட்டையுமே ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார், நான் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்னா. பரவாயில்ல சார், இதில் என்ன நீங்கள் பண்ணுங்கள், கதையை சொல்லுங்கள் அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அப்போ தான் சொன்னார், இந்த படத்தோட முக்கியமான கதை எங்களுக்கு எங்கள் ப்ரொடியூசர் சார் தான் சொன்னாங்க, அவரோட கதை அவருடைய கதை, இதை நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த கதை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். பைப்போலார் டிசார்டருங்கிறது ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஆழ் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், எப்படி கடத்தும் ஒரு மனிதனை, எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது. அது எதில் வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு. பட் அவர் அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட கேட்டேன், வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் டாக்டர் ஒருத்தர் பார்த்துங்கன்னு. அப்புறமா ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் அந்த போர்ஷன்ஸ் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோன்னா தான் ஞாபகம் வந்தது. அந்த பைப்போலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இப்படி நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே ஒரு ரிஸ்கான விஷயம்தான். அவர் அது எங்கே என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானது தான் அவருக்கு. அது தனக்கு தானே அந்த இதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை. ஏன்னா இது சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள் மத்தாக்குன்னு ஒரு படம். பட் இதோட கோர் டீட்டெயிலை சொல்லும். இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் சார் கண்டிப்பாக நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிடுறேன் சார். 2025 அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது, நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்குறேன். அவ்வளோ ஒரு சென்சிபிளான பர்சன் அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிக்க வச்சிருக்காங்க. So I would like to call upon producer Dr. K. Sendilvelan அவர்கள் to share few words please. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் சீக்கிரமாக பேசி முடிச்சிருவேன். இதில் நான் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். எங்கள் அப்பா சினிமாவுக்கு டெட் அகெயின்ஸ்ட்டு. நான் 12வது வரைக்கும் மொத்தமாகவே 4 சினிமா தான் பார்த்துருக்கேன். சினிமாவும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தேன். பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி, நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி, கஸ்தூரிராஜா சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்ஸு அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு ஒரு கலை கண்ணோடு தான் பார்ப்பேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஃபேமிலி என்னுடைய கேரில் இருக்காங்க. நான் ஒரு 30 பெட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். காலையில் 9:30 மணிக்கு போனால் நைட்டு 12 மணி ஆகும். மத்தியானம் 20 நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு. சில நாளைக்கு அதுவுமே பேஷண்ட்டு முன்னாடி இருக்கும்போதே உட்காந்தே சாப்பிடுவேன், பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன், கேப் இருக்காது. இதில் இந்த வேலை, சினிமா வேலையில் எல்லாமே, இதில் எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாத்துலேயும் என்னுடைய பங்களிப்பு இருக்குது. நைட்டு 12 மணிலேருந்து விடிகாலில் 3:30-4 மணி வரைக்கும் தான் அந்த வேலையெல்லாம். இந்த 1 வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. என் ஒய்ஃப் ஜனவரி 3ஆம் தேதி எப்போ வருங்க, அதோடையாவது நீங்கள் பழைய ஆள் ஆகிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த சினிமாவில் நான் வந்ததில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது, பொதுவாக நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல. இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ணுற வேலையும் கொத்தனார் சித்தாலை விட மோசங்க. காலையிலங்க கொடுமை. நான் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 5:30 மணிக்கு குளிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க, 6 மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க. அதுவும் அந்த லைட் மேனு, அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது ஒடியாடுறது. 1 மணி நேரம் ஷூட்டிங்கு 25,000-30,000 செலவாகுங்க. கொஞ்சம் கேப் ஆனால் முடியாது. அப்படியே மனுஷங்களாம் மெஷினான்னு தெரியாது, அப்படி வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று என்னென்னா,
நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. நம்ம சினிமானா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல இருக்கு. சத்தியமாக கிடையாது. ஒரு கதை டிஸ்கஷன்ல செத்து சொன்னா போக வேண்டியதாக இருக்கு. 6 மாதம் கதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். அவ்வளவு கஷ்டம். ஒரு 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 லைன் எடுத்தோம்னா, சார் இது 93ல் வந்த படத்தில் இந்த லைன் மாதிரி இருக்குது சார், அது அங்கே ரிசம்பிளன்ஸ் வருது சார், இங்கே இடிக்குது சார், சார் முன்னாடி லாஜிக் வரல சார், பின்னாடி போகல சார். அவ்வளோ டிஃபிகல்ட். ஒரு படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்டோரி முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார், பேரரசு சார்லாம் எப்படி தான் இத்தனை படம் எடுத்தாங்கன்னே தெரியல. புள்ள பெக்கிறதுக்குள்ளே வயிறு வெடிச்சிட மாட்டேறதுக்கு. இதில் இவங்க பாட்டுக்கு 10-15 பிள்ளைய பெற்று விட்டுருக்காங்க. எப்படி விட்டாங்கன்னே தெரியல. ஒருவேளை தடவை பெற்றதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டேன் தெரியுது. அடுத்தாலும் ஈஸியாக வந்துடும் போல இருக்கு. ரொம்ப கஷ்டமான வேலை. அடுத்தது நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் குணா எனக்கு பேஷண்ட்டாக வந்தார். அவர் குடிபோதைக்கு அடிமையாகி ஒரு குட்டிச்சுவரான பொசிஷனில் என்கிட்ட வந்தார். அதாவது முடிய போகுது லைஃப், அந்த கண்டிஷனில் வர்றாரு. அப்போ வரும்போது அவர் டோட்டலி நான் கோஆப்ரேட்டிவ், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். டோட்டலாக அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, 8 வயசில் பிடிச்ச அந்த சினிமா பைத்தியத்தில் அவரால் இதில் ஒன்றுமே பண்ண முடியல. அலைஞ்சு திரிஞ்சு நொந்து நூலாக போய் லைஃப்பில் தோத்தாச்சு. தோத்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறதுனே தெரியல. மனசு வேறு எதையுமே செய்ய முடியல. அப்போ என்ன ஆகிட்டாரு, டோட்டலாக நாஸ்தி. அவர் அட்மிட் பண்ணி நான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணும்போது முதல்ல வாழ்க்கையில் இன்னொரு ஆள் சொல்கிறது அப்போ தான் குணா கேட்குறாரு. அப்போ சொன்னார், உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது சார், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் யார் சொல்லியும் கேட்டதில்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், என்கிட்ட ஒரு மாற்றம் வருது, இதை நீங்கள் இந்த சின்ன இடத்துல உட்காந்து செய்கிறீங்க, இதை வெளியில் கொண்டு வரணும் சார் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி 2015 குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்காக ஒரு 12 மணி நேரம் ஒரு சிடி, நாங்கள் கவுன்சிலிங் சிடி வெளியிட்டோம், விடியலை தேடி அப்படின்னு சொல்லி. அப்போ ஷூட் பண்ணும்போது அது சும்மா ஒரு கவுன்சிலிங் டிவிடி, அதுக்கு லொக்கேஷன் பார்ப்பாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவார், எனக்கு ஏதோ மேக்கப் போடுவார், இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க, ஐயோ என்னையா பண்ணிருக்க நீ அப்படி. அது பார்த்தா பிரமாதமாக வந்துச்சு அந்த சிடி. நானே அசந்துட்டேன், என்னடா அது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 150 டிஎடிஷன் சென்டரில் அந்த சிடியை வச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அது அவ்வளோ பெரிய பேர் போய் சேர்ந்துச்சு. ஆனால் அது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஃபிலிம் பண்ணும்போது தான் எனக்குள்ளே இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சது, என்கிட்ட திறமை இருக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. அவர்கிட்ட எப்படி திறமை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஃபஸ்ட் டைம் அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நல்லானதுக்கு அப்புறமேல ஒரு பென்சில் டிராயிங் எனக்கு போட்டு கொடுத்தாரு. என் ரூமில் என்ன இருக்குது அது அங்கேயே இருக்காங்க, வரும்போதெல்லாம் செக் பண்ணிக்கு வர மாற்றிட்டேன்னா இல்லையான்ட்டு. அவ்வளோ பிரமாதம். அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு 2 hours 3 hours அப்படியே நேரில் பார்த்து பென்சில் டிராயிங் போட்டு கொடுத்துருவார். அருமையாக கவிதை எழுதுவார். ஃபென்டாஸ்டிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. எதையுமே ரொம்ப ஹார்டாக சொல்ல மாட்டார். ஒரு லவ்னாலும் ரொம்ப சாஃப்டாக அப்ரோச் பண்ணுவார். ஒரு வயலன்ஸே ரொம்ப சாஃப்டாக, சார் ரத்தமெல்லாம் தெரிச்சு சார் கன்றாவி சார் வேணாம் சார் அப்படின்பாரு. மக்கள் மனசு ஒரு மாதிரி காயம் ஆகக்கூடாது சார், ஒரு ஆவேசம் வரக்கூடாது, கோரம் ஆயிடக்கூடாது, அது மாதிரி நினச்சி தான் ஒரு படங்கள் எல்லாம் அப்படியே எடுப்பார். இந்த படமே ஆக்சுவலாக வந்து கிரைம் த்ரில்லர், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி தான் டீல் பண்ணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமாக இந்த படத்தெல்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்த வரைக்கும் எனக்கு ரொம்ப வருஷம் 6 வருஷம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தார், படம் எடுக்கலாம் இருங்க, கொஞ்சம் என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் காசு சேர்த்திட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல படம். கண்டிப்பாக நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் பிரசன்ட். அடுத்த